இங்கே ஒரு பச்சை நிற சிலந்தி ஒரு ஈசலை வேட்டையாடி இருக்கு. இந்த சிலந்திக்கு இந்தியன் கிரீன்லிங்க் ஸ்பைடர் அப்படின்ட்டு பேர். தமிழில் முட்கால் சிலந்தின்னு சொல்லுவாங்க. இதோட காலோட அந்த கணுக்கால்கள்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளு மாதிரியான அமைப்பு சின்ன சின்னதாக நீட்டிக்கிட்டு இருக்கும். அதனால தான் எங்களுக்கு இந்த பேர் வந்திருக்கு. சிலந்திகள் வேட்டையாடுற விதமும் சரி, அதுங்க உணவை உட்கொள்கிற விதமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுங்க வேட்டையாடுறதுக்கு பெரும்பாலான சிலந்திகள் வலையை பயன்படுத்தும், அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு சில வேட்டைக்கார சிலந்திகள், இந்த சிலந்தியெல்லாம் பார்த்தோம்னா அது உட்காந்துருக்கும் போதே அதோட பேக்ரவுண்டோட அது அப்படியே மெர்ஜ் ஆகியிருக்கும். இதுவுமே பச்சை நிறத்தில் இருக்கிறதுனால செடியில் இது இருக்கிறதே தெரியாது பெரும்பாலான பூச்சி இனங்களுக்கு. கொசுக்கள், ஈக்கள், இன்னும் வேறு சின்ன சின்ன சிலந்திகள், அப்புறம் இந்த மாதிரி ஈசல்கள், பட்டாம்பூச்சிகள் இதெல்லாம் வந்து இது உட்காந்துருக்கதே தெரியாமல் அந்த செடியில் அமரும்போது இதுங்க சடனாக அது மேலே பாஞ்சு அதை வேட்டையாடிடும். பிடிச்ச உடனேயே அதோட ஃபேங்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த விஷ பற்களை பயன்படுத்தி உட்குள்ளே செலுத்தி விஷத்தை செலுத்தி அதுங்களை அந்த இரையை அதுக்கு மேலே நகர முடியாத அளவுக்கு அப்படியே ஸ்டேபிளாக நிற்க வச்சிடும். அதுக்கப்புறமா சிலந்திகளுக்கு ஒரு இரையை கடித்து உட்கொள்கிற மாதிரி விழுங்குற மாதிரியான அமைப்பு கிடையாது, வாய் அமைப்பு கிடையாது. அதுக்காக அதுக்கு என்ன பண்ணணும்னா அதை எக்ஸ்டர்னல் டைஜஷன், அதாவது வெளிப்புற செரிமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பற்களை பயன்படுத்திய அந்த பிடிச்ச இரையோட உடம்புக்குள்ள டைஜஸ்டிவ் என்சைம்ஸை, செரிமான திரவங்களை உட்செலுத்தி உடம்புக்குள்ளே உள்ள உறுப்பை வெளிப்புறத்துலேயே அப்படியே டைஜஸ்ட் பண்ண வச்சு அதை அது எல்லாமே சாராக மாறினதுக்கப்புறம் அதை உறிஞ்சி சாப்பிடக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்குது சிலந்திகள். அப்படி டைஜஸ்ட் பண்ணி கூழாக மாறின உறுப்புகள் அப்படி உறிஞ்சி குடிச்சதுக்கப்புறமா அதால் அப்படி டைஜஸ்ட் பண்ண முடியாத அந்த வெளிப்புற சட்டகம், எலும்பு சட்டகம்னு சொல்லுவோம். பூச்சிகளுக்கெல்லாம் வெளிப்புற எலும்பு சட்டகம் இருக்கும், அது கடினமான பகுதி. அதையும் இந்த சிறகுகளையும் அப்படியே வெறும் சக்கையாக கீழே போட்டுரும். சிலந்திகள் சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப முக்கியமானது. இதுங்க அந்த நோயை பரப்பக்கூடிய கொசுக்கள், ஈக்கள் இதுங்களை பிடிச்சி சாப்பிட்றதோட தீங்கு செய்யக்கூடிய நிறைய பூச்சிகளை இதுங்க பிடிச்சி சாப்பிடுது. விவசாயத்துக்கும் இது ரொம்ப முக்கியமானது. சிலந்திகளோட முக்கியமான உணவே மாமிசம் தான், அதாவது உயிருள்ள உயிரினங்கள் தான். இந்த பூச்சிகள், சின்ன சின்ன தலைப்புரட்டைகள், மீன்களை பிடிச்சி சாப்பிட்ற சிலந்திகள் கூட இருக்குது. அதனால் சிலந்திகள் இயற்கையோட சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று.